அனுபவம் நூறு யூடியூப் சேனல்லேருந்து முருகாஸ் பேசுகிறேன். அன்பு சகோதர சகோதரிகள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நிகழ்ச்சி போகலாம். இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு மனித மொழிக்குள்ளும் ஒரு நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரி, சில நாட்களுக்கு முன், அதாவது எக்ஸாக்டாக சொன்னோம்னா 17/3/2026 அன்றைக்கி நைட்டு வந்து தூக்கத்தில் ஒரு கனவு வந்ததுங்க. அந்த கனவை பற்றி தான் சொல்ல போகிறேன். கனவுல பார்த்திங்கன்னா நான் தலையை கீழே குஞ்சிட்ருக்கேன். கீழே வந்து தரையை தொட்டுட்ருக்கேன். தொட்டுட்டு கண்ணை மூடிட்டு தொட்டுட்ருக்கேன். அப்படி எப்படி நிமிரணும். ஓகே, அப்போ வந்து ஒரு நாய் வந்து பக்கத்தில் வந்து நிற்கிது. நின்றுட்டு என்னுடைய தலைமுடியை பிடிச்சிருக்கு, கவ்வியிருக்கு. அதுதான் அந்த நாய் ஒரு மூச்சு வந்து காற்று வந்து கேட்குது, நல்லா கேட்குது. கண்ணை மூடிட்டுருக்கேன். அந்த சூழ்நிலையை பார்த்தா சரி, தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அட்லீஸ்ட் வேறு எங்கேயோ கடிக்கிற மாதிரி இருந்தால் கூட ஏதோ தப்பிக்க முயற்சி பண்ணலாம். ஆனால் இது வந்து கரெக்டாக தலைமுடிவே கவி இருக்குது. கீழே குனிஞ்சால தலைமுடியை கவி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி இது பண்ணுறதுன்னு தெரில, தப்பிக்கிறதுன்னு தெரில. உடனே ஒவ்வொன்றும் கத்திட்டேன், தூக்கத்துலேயே கத்திட்டேன். எப்போவுமே நான் வந்து அந்த மாதிரி தூக்கத்தில் பயந்தோ ஏதோ கத்தனது கிடையாது. ஆனால் கத்திட்டேன். ஓகே, அப்புறம் வந்து நல்ல தூக்கம். இது லைட்டு போட்டு மணி பார்த்தோம்னா 3:20, நைட்டு 3:20. அப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி பகல் ஃபுல்லாக நல்ல வெயில், புழுக்கம் ரொம்ப அதிகம். ஆனால் என்ன பண்ணியிருந்தோம், ஃபேனை வந்து ஃபுல் ஸ்பீடு போட்டுறோம் பத்தல. அப்புறம் ஏர் கூலர் ஆன் பண்ணி பார்க்கலான்ட்டு ஏர் கூலர் ஆன் பண்ணி போட்டுருந்தோம். அப்போவும் வெக்க தாங்க முடியல. அப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து ஐஸ் க்யூப் ஒரு 3-4 ட்ரேயில் இருந்த ஐஸ் க்யூப்லாம் எடுத்து கொட்டிட்டு இந்த ஐஸு வாட்டர்லாம் ஊற்றிட்டு ஓரளவு சில்லுன்னு இதாக இருக்குது. ஓரளவு சில்லுன்னு சூழ்நிலை உண்டாக்கிட்டு தூங்க முடியுது. தூங்கினாலும் வேர்வை வந்துட்டு இருந்தது. ஓகேங்களா. இந்த சூழ்நிலையில் என்னாச்சு, 3 மணிக்கு போல் அப்படியே வெப்பநிலை மாறிடுச்சு. மேகம்லாம் திரண்டு வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஏற்கனவே இந்த கூலரில் வர ஐஸ் வேறு போட்டிருக்கோம். ஸோ அந்த ஐஸ்க்கும் அந்த கால வெப்பநிலை மாறினதுக்கு என்ன குளிர ஆரம்பிச்சிருது. அப்புறம் அந்த 3 மணிக்கு விழிப்பு வந்தோடனே எடுத்து போர்வை போத்திக்கிட்டு தூங்க வேண்டியது. சட்டையற்ற எல்லாம் கழட்டி போட்டு தூங்கினது, போர்வை போட்டு தூங்க வேண்டிய ஒரு குளிர் மாதிரி ஆயிடுச்சு ஒரே நைட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கம் வரலைங்க. சுத்தமாக போட்டு படுக்கணும், தூக்கம் வரல. ஏன்னா நல்ல தூக்கத்தில் கலைஞ்சி போச்சு இல்லையா. கனவு. அப்புறம் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன். சரி, ஓகே, இது வந்துச்சு, குளிராச்சு, அதெல்லாம் ஓகே. ஆனால் எப்படி இது வந்து இந்த கனவு வந்துச்சு, நாய் இப்படி வந்துச்சு. அது கரெக்டாக நான் குனியும் போது மயிர் வந்து தலைமயிர் வந்து தலைமுடியை வந்து கவ்விருக்கு. அது எப்படி அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் காலிலேருந்து என்ன பண்ணோம் அப்படின்ட்டு யோசிக்கும்போது பார்த்திங்கன்னா, ஈவினிங் வந்து டெய்லி பேத்தியை கூட்டிகிட்டு வாக்கிங் போனால் அது தெருவில் நாயெல்லாம் இருக்குங்க. அதை காட்டணும். இதுதான் நாயமாக பாமா முகம் பார்த்தியா, சாப்பிட்டு தூங்குது, இல்லைன்னா கூப்பிட்டு வேடிக்கை காட்டுறது, சில வார்த்தைகள் சொல்லும். ஸோ அது மனசில் நல்ல பதிவாயிருக்கு போல இருக்குது ஒன்று. அப்புறம் இன்னொன்று டெய்லி நான் காலையில் எழுந்துமே யோகா பண்ணுவேன். உங்களுக்கு தெரியும், சில பதிவில் போட்டிருக்கேன். அது வந்து இந்த நாடி சுற்றி பண்ணும்போது நல்லா கீழே குனிஞ்சு நல்ல மூச்சை வந்து உள்ளெடுத்து அப்புறம் வந்து வெளியே விடணும், நிமிர்ந்து வெளியே விடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே தான் வந்து இந்த குனிகிறது வந்து அந்த மூளை வந்து நல்லா பதிவு பண்ணி போயிருக்கு. ஸோ இந்த 2 செயலுமே பதிவு பண்ணியிருக்கு.
ஆக்சுவலி என்னென்ன கடவுள் படைப்பில் இச்சை செயல்கள் அனிச்சை செயல்கள்னு இருக்குது. இச்சை செயல்கள்னால் நம்ம கையை கால் தூக்குறது, காலில் நடக்கிறது, அதெல்லாம் வந்து இச்சை செயல்கள். அனிச்சை செயல்கள் வந்து இதயம் பிடிக்கிறது, நுரையீரல் மூச்சு வாங்குறது. ஏன்னா இதயம் துடிக்கிறதுலாம் உங்கள் கையில் இல்லை, மூச்சு வாங்குறது உங்கள் கையில் இல்லை இல்லையா? அது தன்னால் நடக்கும். அதே மாதிரி கண் பக்கத்தில் ஏதாவது ஒரு பூச்சியோ இல்லை ஏதாவது ஒரு பொருளை வந்து கண்ணை குத்துற மாதிரினா கண் இமை வந்து டக்குன்னு முடிக்கும். அது நீங்கள் மூட வேண்டிய அவசியம் இல்லை, அது போல் தன்னில் முடிக்கும். அது வந்து மூளையுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, டைரக்ட் கட்டுப்பாட்டில். அனிச்சை செயல். ஸோ இப்போது எனக்கு வந்த கனவு கூட அனிச்சை செயல். சரி, இப்போ வந்து ஒரு காரணம் கண்டுபிடிச்சேன். அது அன்றைக்கி டே ஃபுல்லாக பண்ணதில் ஒரு சில நிகழ்ச்சிகளை பதிவு பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது ஆக்ஷன் 2க்கு வரும். இப்போ மூளைக்கு தெரிஞ்சு போச்சு, நைட்டு தட்பவெப்பமண்டல சூழ்நிலை வந்து குளிர ஆரம்பிச்சு, பாடி வந்து போர்வை கேட்குது, மூளைக்கு கேட்குது போர்வை வந்தால் கொடுங்க அப்படின்ட்டு. ஆனால் மூளை வந்து என்ன தான் கெட்டிக்காரத்தனம் பண்ணல, அது வந்து போர்வை எடுத்து போற்றி விட முடியாது இல்லைங்களா? ஸோ அது என்ன பண்ணியிருக்குன்னா, அதில் வந்து உண்டான அதுக்குள்ள பதினஞ்சு நிகழ்ச்சியெல்லாம் ஒன்றும் கோர்த்து ஒரு திடுக்கிடும் சம்பவமாக ஒரு இது வந்து நேரேட் பண்ணி தட்டி எழுப்பி குளிராக இருக்குது, எடுத்து போர்வை எடுத்து போர்த்திக்கோ அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. இதுக்கு வந்து நைட்டு வந்து ஒரு மணி நேரம் எனக்கு இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுறது ஆயிடுச்சு. ஆனால் கண்டுபிடிச்சதுமே அப்படா. இப்போது ஒவ்வொரு மனுஷ மூளைக்கும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லுனரி செல் வச்சுருக்காங்க. இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லைங்க. இல்லை சார்ஜ் ஜிபிடின்னு வந்திருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன். அதில் போட்டு இந்த 2 சம்பவத்தையும் போட்டு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இது சொல்லு அப்படின்னா, ஒரு திடுக்கிற நிகழ்ச்சி சொல்லுங்கள், அது பாட்டில் அது சொல்லுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.